கேரளாவோட கடினமான மலைப்பயணமான அகத்தியர் மலை பயணத்தை பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்ப்போம். தாமிரபரணி ஆறு உற்பத்தியாகிற இந்த புதிய மலை அல்லது அகத்தியர் மலையோட அழகு சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. அதெல்லாம் நேர்ல ஃபீல் பண்ணா மட்டுமே தான் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துக்கு நம்ம போறதுக்கும் ரொம்ப ரொம்ப லிமிட்டடான ஆட்கள மட்டும் தான் அலோவ் பண்றாங்க. அதனாலேயே இது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு மலையேற்றம். இந்த அகத்தியர் மலைய ரீச் பண்ணணும்னா தமிழ்நாடு அண்ட் கேரளா 2 சைட்லேருந்துமே நமக்கு ரூட் இருக்கு. ஆனா தமிழ்நாடு சைட்ல உள்ள ரூட்ட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணியிருக்காங்க. காரணம் அதிகப்படியான வனவிலங்குகள் இருக்கிறதால அத டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக இத பிளாக் பண்ணியிருக்காங்க. ஆனா கேரளா சைட்ல அவ்வளவா வனவிலங்குகள் கிடையாது. இதனால இப்பவுமே அங்க ட்ரெக்கிங் அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மலையேற்றம் மட்டும் கடினமா இல்ல. இதுக்கு டிக்கெட் கிடைக்கிறதே ரொம்ப கடினமா இருக்கு. ரொம்ப ரொம்ப லிமிட்டடான டிக்கெட்ஸ் மட்டுமே இவங்க குடுக்கறதால, இந்த டிக்கெட்ட வாங்குறதுக்கே அவ்ளோ ட்ரை பண்ண வேண்டியதா இருக்கு. ஒரு வழியா டிக்கெட் வாங்கிட்டா, நம்ம போனக்காடு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரணும். இந்த போனக்காட ரீச் பண்றதுக்கு முடிஞ்ச வரைக்கும் பிரைவேட் வெஹிக்கிள்ஸே எடுத்துக்கங்க. காரணம் இங்க அதிகமான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்காது. ரொம்ப ரொம்ப லிமிட்டடா ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 பேருந்துகள் மட்டுமே தான் அலோவ் பண்றாங்க. அதுவும் ட்ரிவாண்ட்ரத்துல இருந்து இருக்கு. இந்த போனக்காட எப்படியாவது மார்னிங் ஒரு 9:00 குள்ள ரீச் ஆயிடுங்க. போனக்காடுல இருக்கிற அந்த பழைய டீ ஃபேக்டரி பக்கத்திலேயே ஒரு ஃபால்ஸ் இருக்கும். குளிக்கிறதுக்கு ரொம்பவே அமேசிங்கா இருந்தது. ஸோ மார்னிங் இங்க குளிச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வந்துரும். இந்த 2 கிலோமீட்டர் அப்படிங்கிறது பஸ்ஸஸ் அண்ட் வேன் போக முடியாது. ஆனா கார்லாம் உள்ள போகலாம். அப்படி இல்லன்னா இங்க லிமிட்டடா ஆட்டோஸ் இருக்கும். அங்க கேட்டா கூட அவங்க வந்து டிராப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ட்ரெக்கிங்க்கு ஷூஸ் எல்லாமே கம்பல்சரியா போட்டிருக்கணும். அதே போல டாக்டர்ட்ட மெடிக்கல் சர்டிஃபிகேட் மேண்டேட்டரி. கண்டிப்பா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கங்க. டே 1 அண்ட் டே 3ல மதிய டைம்ல உங்களுக்கு எந்த ஃபுட்டுமே கிடைக்காது. ஸோ அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு வெயிட் கம்மியா எடுத்துட்டு போக முடியுமோ அத எடுத்துட்டு போங்க. அதே போல வாட்டர் பாட்டில்ஸ் எம்ப்டியா எடுத்துட்டு போங்க. போற இடத்துல எக்கச்சக்க வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. ஸோ எங்க வேணா தண்ணி எடுத்து குடிச்சுக்கலாம். அத்தனையுமே 100% சேஃப் தான். முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக்ஸ் எடுத்துட்டு போறத அவாய்ட் பண்ணிடுங்க. இன்கேஸ் நீங்க எடுத்துட்டு போறீங்கனாலும் அது கவுண்ட் எல்லாம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்ல குடுத்துட்டு வரணும். ரிட்டர்ன் வரும்போது அகைன் நம்ம பிளாஸ்டிக்ஸ அவங்கள்ட்ட காமிச்சுட்டு தான் வெளில வர முடியும். எல்லாருக்குமே ஒரு கம்பு குடுப்பாங்க. கண்டிப்பா எடுத்துக்கங்க. இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ட்ரெக்கிங்ல 90% இடத்துல எங்கேயுமே நமக்கு டவர் இருக்காது. ஸோ தேவையில்லாம நம்ம பேட்டரி பேங்க்லாம் எடுத்துட்டு போக வேணாம். ஸோ பேஸ் கேம்ப்ல உங்களுக்கு சார்ஜ் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கேயே நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்றதுக்கு 2 பிளக் பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ மல்டி பிளக் அடாப்டர்ஸ் எடுத்துக்கங்க. கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இங்க பவர் எல்லாமே சோலார் மூலியமா தான் நமக்கு கிடைக்குது. ஸோ அதனால நைட் 9 மணிக்கு கம்ப்ளீட்டா பவர கட் பண்ணிடுவாங்க. மறுபடியும் நமக்கு மார்னிங் 5 மணிக்கு தான் பவர் வரும். ஸோ இந்த மொத்த ட்ரெக்கிங்குமே 3 டேஸ் ஆகும். டே 1 பானக்காட்ல இருந்து பேஸ் கேம்ப் வரைக்கும் நம்ம ட்ரெக் பண்ணுவோம். டே 2 பேஸ் கேம்ப்ல இருந்து அகத்தியர் மலைக்கும், திரும்ப ரிட்டர்ன் பேஸ் கேம்ப் வர வரைக்கும் டே 2 இருக்கும். அண்ட் டே 3 பொறுத்தவரைக்கும் பேஸ் கேம்ப்ல இருந்து பானக்காடு வர வரைக்கும் நீங்க ட்ரெக் பண்ணணும். இனிஷியலா டே 1ல ஒரு 11 மணி போல நம்ம ட்ரிப்ப ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரெக்கிங்ல ஃபர்ஸ்ட் 2 மணி நேரத்துக்கு பெரிய அளவுல டென்ஸ் ஃபாரஸ்ட் எதுவுமே இல்ல. அண்ட் இங்க இருக்கிற லேண்ட்ஸ்கேப் எல்லாம் பெரிய அளவுல ஸ்லோப் எல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு பிளெயின்ஸ் மாரி தான் இங்க இருந்தது. ரொம்ப ரொம்ப அமேசிங்கான விஷயம் என்னன்னா, இங்க ஒவ்வொரு 200லிருந்து 300 மீட்டருக்கும் ஒரு ஃபால்ஸ் இல்ல ஒரு ஓடை இருந்தது. இது போல இவ்வளவு ஃபால்ஸ் இருக்கிற ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம போனதே இல்ல. ஒரு 1 1/2 ஹவர்ஸ் ட்ரெக் பண்ணிட்டு வரும்போது ஒரு ஃபால்ஸ் வந்து குளிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த இடத்துல ஒரு 1/2 அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம அகைன் ட்ரெக்கிங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நெறைய பேர் மார்னிங்கே லஞ்ச பேக் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. அவங்கலாம் இங்கேயே சாப்பிட்டுருந்தாங்க. இந்த ட்ரெக்கிங்ல இந்த ஆன்டி போச்சிங் கேம்ப் அப்படின்றது ஒரு லேண்ட்மார்க்கா நம்ம வச்சுக்கலாம். இதுவரைக்கும் இருந்த அந்த டெரெயின் ஒரு மாதிரியும், இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா லெமன் கிராஸ் தான் இருக்கும். இது ஆல்மோஸ்ட் ஒரு 1 1/2 ஹவர்ஸ் இதே மாரி தான் இருக்கும். லெமன் கிராஸ் அண்ட் டென்ஸ் ஃபாரஸ்ட் இப்படி மாறி மாறி வந்துகிட்டு இருக்கும். இந்த ட்ரெக்கிங்ல ரொம்பவே பிளசன்ட்டா இருக்கிற பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெமன் கிராஸ் இருக்கிற இந்த பார்ட் தான். அத விஷுவலா பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு பெர்ஃபெக்ட் ஸ்பாட். இதேபோல நமக்கு அங்க பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஹில்ஸ்க்கு ஆப்போசிட் சைட்ல தமிழ்நாடு. அங்க ஃபாரஸ்ட் எல்லாம் ரொம்பவே டென்ஸா இருக்கும்னு இங்க இருக்கிற கைட்லாம் சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டே ட்ரெக்கிங்ல ரொம்ப ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேம்புக்கு ரீச் ஆகுறதுக்கு முன்னாடி நடக்கிற அந்த 2 மணி நேரங்கள் தான். காலையில இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 மணி நேரம் நம்ம நடந்திருப்போம். இதுல நம்ம எனர்ஜி எல்லாமே ரொம்பவே டவுன் ஆயிருக்கும். இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம கடைசியில நடக்கிற இந்த இடம் கம்ப்ளீட்டா ஸ்லோப்பா தான் இருக்கும். கொஞ்சம் கூட கேப் இல்லாம ஒரு 1 1/2 டூ 2 ஹவர்ஸ் நீங்க கம்ப்ளீட்டா ஸ்லோப்ல தான் ஏறணும். இத கிராஸ் பண்றது அப்படின்றது நமக்கு உண்மையிலேயே பெரிய டாஸ்க்கா தான் இருக்கும். ஆனா இத கிராஸ் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா, இம்மீடியட்டா ஒரு 10 மினிட்ஸ்லயே நமக்கு கேம்ப் வந்துரும். பேஸ் கேம்ப் ரீச் ஆன உடனே நமக்கு பஜ்ஜியும், கட்டன் சாயாவும் குடுக்குறாங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு, அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற ஃபுட் இதுவா தான் இருக்கும். அதனால இது சாப்பிடுறது அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா, கேரளா ரைஸ் வச்சு அந்த கஞ்சி, அப்பளம், மோர் மிளகா, அப்புறம் பச்சை பயிர்ல பொரியல் செஞ்சிருந்தாங்க. இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ட்ரெக்கிங்ல முடிஞ்ச வரைக்கும் நம்ம வெயிட்ட கம்மியா எடுத்துட்டு வரணும். அப்பதான் இந்த கிளைம் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. இன்கேஸ் உங்களால வெயிட் தூக்க முடியல அப்படின்னா, இங்க உள்ள கைடு நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. பவர் பேங்க் அந்த மாரி வெயிட் உள்ள பொருள்லாம் ரொம்ப எடுத்துட்டு வர வேண்டாம். இன்கேஸ் உங்களுக்கு சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா கூட, நமக்கு பேஸ் கேம்ப்ல 2, 3 பிளக் பாயிண்ட் இருக்கு. அத யூஸ் பண்ணிக்கலாம்.
ஒரு மல்டிப்ளெக் அடாப்டர் எடுத்து வந்துட்டாலே அதுவே நமக்கு போதும். ஸோ இந்த மாரி ட்ரெக்கிங் இருக்கும்போது கண்டிப்பா இப்ப 10 பேர் போறோம்னா 10 பேரும் ஒண்ணா முடியாது. 1, 2 பேர் கொஞ்சம் ஸ்லோவா தான் நடப்பாங்க. ஸோ உங்களுக்கு சூட் ஆன மாரி ஒரு 3 பேர் கேங் கூட சேர்ந்து வந்தீங்க அப்டின்னா, ஓரளவுக்கு இந்த ஹார்டான டாஸ்க் எல்லாம் ஈஸியாவே முடிச்சிடலாம். இந்த பேஸ் கேம்ப பொறுத்தவரைக்கும் 100 பேர் தூங்குறதுக்கான கெப்பாசிட்டி இவங்ககிட்ட இருக்கு. மேல், ஃபீமேல்னு தனித்தனி கேம்ப் வச்சிருக்காங்க. அதேபோல வர கைட் எல்லாம் ஸ்டே பண்றதுக்கும் தனியா கேம்ப் வச்சிருக்காங்க. குடி தண்ணீய பொறுத்தவரைக்கும் இங்க பக்கத்திலேயே ஒரு ஓடை இருக்கு. அங்கிருந்து நமக்கு தண்ணி கிடைச்சிரும். அதேபோல சேஃப்டிக்காக இந்த கேம்ப சுத்தியுமே ட்ரென்ச் வெட்டி வச்சிருக்காங்க. இதனால வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். கேம்ப்ல தூங்குறதுக்கு ஒரு கேம்புக்கு 50 பேர்ன்னு அலோவ் பண்றாங்க. ஸோ எல்லாருக்குமே இவங்க மேட்ரஸ் குடுக்குறாங்க. ஸோ லைனா நம்ம படுத்து தூங்கிற வேண்டியது தான். கொசுக்கடிலாம் இங்க பெரிய அளவுல இல்ல. இந்த ட்ரெக்கிங்ல அதிகமா நம்ம சேஃபா இருக்க வேண்டியது இந்த அட்டைப்பூச்சிகள்ட்ட இருந்து தான். எங்க பார்த்தாலும் அது நெறைய இருக்கு. அதுவும் இந்த ஃபால்ஸ் இல்ல ஓடைகள் பக்கத்துல ரொம்பவே நெறைய இருக்கு. ஸோ நம்ம கை ஏதாவது மரத்துல வைக்கிறதோ, இல்ல பாறைகள்ல வைக்கும்போதோ, ஒரு வாட்டி அத செக் பண்ணிக்கிறது நல்லது. பேஸ் கேம்ப்ல சிக்னல் ஓரளவுக்கு கிடைக்கிறது இந்த இடம் தான். ஜியோ சிக்னல் ரொம்பவே நல்லா இருக்குது. ஏர்டெல் ஓரளவுக்கு 80% நல்லாவே சிக்னல் கிடைக்குது. ஸோ இந்த கேம்புக்கு பின்னாடி அந்த ட்ரென்ச் இருக்கும். அந்த ட்ரென்ச்ச கிராஸ் பண்ணி ஒரு சின்ன வியூ பாயிண்ட்டும் இங்க இருக்கும். இந்த இடத்துல வந்து நின்னு நீங்க வீட்டுக்கு மொபைல்ல பேசிக்கலாம். மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல இந்த ட்ரென்ச்ச கிராஸ் பண்ணி நீங்க வர வேண்டாம். காரணம் இங்க விலங்குகள்லாம் நெறையாவே வரும். கேம்ப்ல நைட் தூங்கும்போது ரொம்பவே சில்னஸ் அதிகமா இருந்தது. ஸோ இதுக்கு ப்ரிப்பேர்டா நீங்க ட்ரெஸஸ்லாம் எடுத்து வந்துருங்க. அதேபோல டெட்டாலும் கொஞ்சம் காட்டனும் எடுத்து வந்துருங்க. கண்டிப்பா யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ 100 பேருக்கு இங்க ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ப்ராப்ளமே இல்ல. ரெஸ்ட் ரூம்ஸ் இங்க நெறையாவே இருக்கு. அதனால அது ஒரு இஷ்யூவா இருக்காது. அதேபோல குளிக்கிறதுக்கு பக்கத்திலேயே ஒரு ஓடை இருக்கு. அங்க போய் நீங்க குளிச்சுக்கலாம். இந்த அதிட்டுமலா பேஸ் கேம்ப்ல நமக்கு ஃபுட் எல்லாம் நல்லாவே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ஃபுட் எல்லாமே எப்படி இங்க வருது அப்படின்னா, இங்கிருந்து 6 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வில்லேஜ் இருக்கு. அங்கிருந்து மேன் பவர் யூஸ் பண்ணி தான் இவங்க இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இங்க எடுத்துட்டு வராங்க. அது அரிசி, பருப்பு, கேஸ் சிலிண்டர் வரைக்கும் எல்லாமே மேனுவலா தான் எடுத்துட்டு வராங்க. போனக்காட்லருந்து இந்த பேஸ் கேம்புக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 12 கிலோமீட்டர் இருக்கு. போனக்காட்லருந்து வர வழிய விட, இவங்க அந்த வில்லேஜ்லருந்து இங்க வரதுக்கான வழி ரொம்பவே ஸ்லோப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாம நம்ம ஜஸ்ட் இந்த பேக்க கேரி பண்ணிட்டு வரதே இங்க ரொம்ப ஹார்டா இருக்கு. ஆனா இவங்க 14 கிலோ இருக்கிற அந்த கேஸ் சிலிண்டர அசால்ட்டா தலையில தூக்கி வச்சுட்டு வராங்க. ஸோ இத ரெகுலரா பண்றதால இவங்களுக்கு பழக்கமாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனாலும் இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அதேபோல இந்த பேஸ் கேம்ப் ரெடி பண்ணது கூட எல்லாமே இங்க மேனுவலா தான் எடுத்து வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த கேம்புக்கு வர வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் எல்லாமே ஒத்தடி பாதை மட்டும் தான் இருந்தது. ஆனா அந்த பாதை வழியாவே இவ்ளோ ஷீட் மெட்டல், பிரிக்ஸ், பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே எடுத்து வந்து இங்க இந்த பேஸ் கேம்ப அமைச்சிருக்கிறது உண்மையிலேயே பெரிய விஷயம். இந்த ஃபாரஸ்ட்ல என்னென்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படிங்கிறத கிளியரா மென்ஷன் பண்ணி இந்த கேம்ப்ல ஒரு போர்டும் வச்சிருக்காங்க. ஸோ இத ஸ்ட்ரிக்ட்டாவே ஃபாலோ பண்ண சொல்றாங்க. இந்த கேம்ப்ல ஃபுட்ட பொறுத்தவரைக்கும் அன்லிமிட்டடாவே தராங்க. ஆனா அவங்க சொல்ற டைமிங் மட்டும் தான் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. மார்னிங் வந்து 7 டூ 8க்குள்ள தந்துடுறாங்க. ஈவினிங்கும் அதே போல 7 டூ 8 மதியம் ஒரு 1:30 போல ஃபுட் தந்துடுறாங்க. இந்த ட்ரிப்ல போனக்காட்ல இருந்து பேஸ் கேம்ப் வரைக்கும் வர அந்த டே 1 ட்ரிப்ப கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது டே 2 பேஸ் கேம்ப்ல இருந்து அகத்தியர் மலைக்கு எப்படி போறது? அண்ட் அந்த ட்ரிப்ல இருந்த ரிஸ்க் என்ன? அண்ட் அந்த டெரெயின் எவ்வளோ ஹார்டா இருந்தது? இப்படி எல்லாத்தையுமே டீட்டெயிலா அடுத்த வீடியோல பார்ப்போம்.